அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்களுடன் பயணத்தில் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது முதல் பாகத்தில் 11வது அத்தியாயங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, எபிரஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் ஓட்டி, அதாவது ஒரு மாலுமியை சந்தித்தோம். அவர்கிட்ட நம்ம கோளூர் சாத்தன் அப்படிங்கிற அமைச்சர் கொல்லிக்காட்டு விதைகளை காட்டினதும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விதைகள் நிறையா கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட, கோளூர் சாத்தன் எங்கே வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரம்பு நாட்டுக்கு வர்றாரு. பாரியை சந்திக்கிறாரு, வணிகம் பேசுகிறாரு. அவர் மறுத்தோன்னே கிளம்பி போயிட்டாரு. போகிற வழியில் கடைசியாக முடியனை சந்திக்கிறாரு. முடியன்ட்ட வந்த காரியத்தை சொன்னது தான் போச்சு. கோளூர் சாத்தனுக்கும் மற்ற 2 அவங்களோட வந்தாங்கள்ல வணிகர்கள், அவங்க கையையும் வெட்டி அந்த பனைமரத்தில் தொங்க போட்டதோடு அந்த அத்தியாயம் முடிவடைந்ததுங்க. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்ம இப்போ தொடர்ந்து பயணிக்கலாம். கபிலர் தூங்கிட்டு இருக்காரு. அந்த இருள் விலகாத இரவின் கடைசி நாளிகைங்க, அதாவது நம்ம விடியற் காலைன்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த அறை நோக்கி ஒரு வீரன் ஒருவர் வந்துட்டு இருக்காரு. அவருடைய காலடி ஓசை ரொம்ப தொலைவில் இருந்து தாங்க கேட்குது. யாரோ வர்றாங்க அப்படின்னு தெரியுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் யாரோ வர்றாங்கன்னா அப்படி பைய அங்கிட்டு இங்கிட்டு உடம்ப சாய்ச்சி எழுந்திருப்போம் இல்லையா, அது மாதிரி பைய அசைகிறாரு நம்ம கபிலர். அந்த ஓசை அறைக்குள்ள நுழைவதற்குள் எங்கிருந்தோ ஒரு மலரோட மனமும் அவரோட மூக்குள்ள ஏறுதுங்க. சற்று கொஞ்சம் மூச்சை இழுத்து அப்படியே முகர்ந்து பார்க்குறாரு. அந்த காலடி ஓசை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நள்ளிரவில் மலரும் மயிலை மலரின் மனம்ங்கிறது. நள்ளிரவு மலருக்குன்னு தனி குணம்லாம் இருக்குங்க. அது வண்ணங்களை எல்லாம் வாசனையாக்கி ஒளி வீசக்கூடியதுங்க. ஆம்பலும் முசுண்டை அப்படிங்கிற ஒரு தாவரமும் நள்ளிரவில் பூக்குறதுங்க. ஆனாலும் மயிலையின் தனித்துவமிக்க மனத்துக்கு அதெல்லாம் ஈடு சொல்லவே முடியாதுங்க. மயிலையின் மனம் அப்படி அறையெங்கும் பரவி இருக்குங்க. காட்சிக்கு முன்பே நறுமணத்தால் நம்ம கபிலருடைய மனசு அப்படியே நிரம்பிருச்சுங்க. அப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர்கூடைய அறையில் வச்சுட்டு ஒரு பெண் அந்த நேரம் வெளியேறாங்க. யாருமா நீ அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு வீரன் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவரும் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே நம்ம கபிலர்கிட்ட உங்களை பாரி வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கபிலருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அவரும் தயாராகிட்டு நம்ம பாரியை சந்திக்க வர்றாரு. உடனே பாரி அந்த இடத்துல நிற்கவே இல்லை. சரி வாங்க போகலாம் அப்படின்னு உற்சாகமாக நம்ம கபிலரை அழைச்சிட்டு கிளம்பிட்டார். தீப்பந்தங்கள் அணைக்க வீரர்கள்லாம் மூடுக்கோயோடு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. அந்த தீப்பந்தங்கள் தானே வச்சுருந்துருப்பாங்க ஒவ்வொரு தெருவுக்கும். அதெல்லாம் அணைக்க ஆள்கள் போயிட்டே இருக்காங்க. அந்த எவ்வியூரின் நடுவீதியின் வழியை கபிலரை அழைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாரு நம்ம பாரி அணிந்திருந்த உடையிலிருந்து நறுமணம் நல்லா பரவுதுங்க. அந்த நறுமணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறைக்குள்ளே வீசிச்சு பற்றிலா அதே மனம்தான். கபிலரை எவ்வியூரின் மேலே இருக்கும் உச்சிப்பாறைக்கு அழைத்து செஞ்சிட்ருக்காரு நம்ம பாரி. நாய்களின் குறைச்சல் அங்குமிங்கும் அப்படியே நிறைய கேட்டுகிட்டே இருக்குது. அவங்க மேல் நோக்கி இதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் அவங்க வாட்டி நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த புலர் காலை, அதாவது அப்போ தான் பொழுது விடிய போகுது இல்லையா, அந்த காலையில் எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய சத்தங்கள்லாம் அழகாக இருக்கும் இல்லையா, ரொம்ப அமைதியாக இருக்கும். அதெல்லாம் கவனித்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க நம்ம கபிலரும் பாரியும். உடனே கபிலர் பாரிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. யவனத்திலிருந்து நறுமண எண்ணெய்களை வாங்கி பூசிக்கொள்ளும் வேந்தர்கள் பெரு வணிகர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மனம்லாம் இவ்வளவு நறுமணம் மூட்டுவதாக நான் உணர்ந்ததே கிடையாது. ஆனால் உனது ஆடையின் வாசனை அப்படி அளவற்ற நறுமணத்தை பரப்புதே, மனசுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை தருதே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரிக்கிட்ட கபிலர் கேட்கவும் ஆரம்பிச்சிடறாரு. மனசுக்குள்ளே வச்சுக்கவே கிடையாது. யவனர்கள் அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, தமிழகத்தில் கடல் வழியே மரக்கலத்தில் வணிகம் செய்தவரையும் கிரேக்கரையும் ரோமானியர்களையும் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த கிளனிய காலத்தில் இந்திய நாட்டவர்கள் கிரேக்கர்களை யவனர்கள்னு அழைப்பாங்க. அவரது வெளிநாட்டவர்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சொல்கிறாரு நம்ம கபிலர். அதுக்கு நம்ம கபிலர் சொல்கிறாரு, அப்படியா, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, அதிகாலை காற்று மனம் கொண்டு தானே மிதந்து வரும், அதனால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, காலடி யோசை என்னை எழுப்பின போது காற்றில் கலந்திருந்த மெல்லிய மனத்தை நான் உணர்ந்தேன். மறுபடியும் அந்த மயிலை மனத்தால் அறையே நிறைஞ்சிச்சு. அதை நுகர்ந்து எனது மூக்கு அதை விட சிறப்பான ஒரு நறுமணத்தை கண்டறியாதான் என்ன. நான் முதல்ல இப்படி ஒரு வாசனையை என்னுடைய மூக்கு நுகர்ந்ததே கிடையாது அப்படின்னு அடித்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம பாரிக்கிட்ட. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த உச்சி பாறையை அடைஞ்சிடுறாங்க. வெளிச்சம் கொஞ்சம் எல்லாம் வெளியே பரவுது. கீச் கீச்சுன்னு அந்த பறவைகளில் குரல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா, சத்தம் அதெல்லாம் கேட்க தொடங்குது. உடனே பாரி சொல்கிறாரு,
தாழை மலர் தெரியுமா? அந்த தாழை மலரில் பெண்பூ ஆண்பூன்னு 2 இருக்குது. அவற்றில் ஆண்பூவின் அரும்பு ரொம்ப மனம் மூட்டக்கூடியது. காய்ந்த ஆண்பூவின் இதழ்களை நம்ம ஆடைக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா சிறு பூச்சி எதுவுமே நுழையாது. அது மட்டும் கிடையாது, அது நல்ல மனம் மூட்டியாகவும் அது இருக்கும். இதெல்லாம் எப்போதும் எங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது நாங்கள் அதோடு நாங்கள் போட்டுட்டு நாங்கள் அதை கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்வதால் தான் இவ்வளவு மனம் வீசுவதே தெரியுது. அவ்வளவு வீசுகிறது என்கிறது எங்களுக்கே பெருமையாக இருக்குது. எங்களுக்கு இது பழகிடுச்சுல, அதனால தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த மலரின் வாசனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையின் மேலே கபிலர் அப்படி கை தூக்கி ஏற்றுறாரு நம்ம பாரி. இருள்லாம் அகன்றுச்சுங்க. எவ்வியூரின் மீது வெளிச்சம் அப்படியே பரவிட்டு இருக்கு. கபிலர் உச்சிப்பாறையிலிருந்து 4 புறமும் பார்க்குறாரு. எவ்வியூரின் பேரழகு அவரது கண்கள் அப்படியே சுழற்றிட்டு இருந்திருக்குங்க. முழு வட்டமும் சுற்றின போது நகரின் அழகுல தன்னையே மறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இயற்கையான பாறை அமைப்புக்கு ஏற்ப மடித்து மடித்து கட்டப்பட்ட சின்ன சின்ன வீடுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா நிறைய இருக்குது. கரும்பாறைகளை அரணாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட மாளிகையும் அங்கே இருக்குங்க. மாளிகை இருக்கும் தென் திசையில் ரொம்ப தொலைவில் மலை நோக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போயிட்டு இருக்கும்போது ஒரு தேர் ஒன்று அப்படி விரைந்து போகிறது தெரியுது. அதை கவனிச்சுட்டு நம்ம பாரி கபிலர் அப்படி கையை நீட்டினபடி பாரியை பார்க்குறாரு. உடனே பாரி சொல்கிறாரு, அந்த பக்கம் 2 குன்றுகளுக்கு பின்னால் தான் பாலி அப்படிங்கிற ஒரு நகர் இருக்குது. அங்கே தான் ஆயுத சாலை, பயிற்சி கூடம், தொழிலகம் எல்லாமே இருக்குது. எவ்வியூரோட அதிகமான மக்கள் கூட அங்கே தான் வாழ்கிறாங்க. விருந்தினர்கள்லாம் தங்குறதுக்கு அங்கே நிறைய இல்லங்கள் இருக்குது. பாணர் கூட்டம்லாம் அங்கே தான் தங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலி நகரை பற்றி சொல்கிறாரு. உடனே நம்ம கபிலர் கேட்குறாரு, பாரி நகரில் தான் வேலிர்கள் செல்வங்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு நானே கேள்விப்பட்டேன். அங்கே தான் நிறைய செல்வங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கொஞ்சம் சின்ன புன்னகை நம்ம பாரி முகத்தில். சரின்ட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நடக்கிறாங்க. எங்கும் அந்த பறவையோட ஓசை கேட்டுகிட்டே இருக்குது. கிழக்கு திசையை பார்த்தபடி நின்றுட்டு இருந்த பாரி மறுபக்கம் திரும்பாமலே கபிலரின் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார். கபிலரின் கண்கள் சுற்றி சுற்றி அப்படியே சுழன்று அந்த இயற்கையை ரசிச்சுட்டே இருக்குங்க. வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது கரும்பாறையின் மீது உள்ள அந்த நகரம் அப்படியே தனது மேனியின் எழில அப்படியே கூட்டிகிட்டே இருந்துச்சுங்க. மக்கள் வீடுகளில் இருந்து கொஞ்சம் வெளிவர தொடங்கிட்டாங்க. பறவைகளின் கீச் கீச் குரல் காட்டையே எழுப்பிட்டு இருந்துச்சுங்க. தீபத்தின் உச்சியிலிருந்து அடிப்பெருத்த அகல் விளக்க பார்ப்பதை போல இருந்திருக்குது அந்த நகரம். இளங்காற்று உச்சிப்பாறையை தழுவி மேலே ஏறிச்சுங்க. கபிலர் காண கிடைக்காத காட்சி பாயுது அப்படின்னு சொல்லி ரொம்ப மெய்மறந்து ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. கிழக்கு திசையை பார்த்து நின்றுட்டு இருந்த பாரி அவருடைய தோலை அப்படி தொட்டு அப்படி திருப்புறாரு. கபிலர் கிழக்கு பக்கமாக திரும்பும்போது பாரி சொல்கிறாரு, இப்போ நீங்கள் காணப்போகுது தான் காண கண் கிடைக்காத காட்சி பாருங்க அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. கபிலரும் ஒரு புன்னகையோட அந்த கிழக்கு திசையை பார்க்குறாரு. எல்லா திசையில் இருக்கும் அதே அழகோடு தான் எவ்வியூரின் கிழக்கு திசையும் இருந்துச்சு. இதில் கூடுதல் சிறப்புன்னு பாரி சொல்கிறது எதை சொல்கிறாரு அப்படின்னு கபிலர் கண் இன்னும் சுற்றி முற்றி தேடுது. நம்மளே இன்னும் இங்கே இன்னும் காண கிடைக்காத காட்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி தான் கபிலர் இப்படி தேடிட்டு இருக்காரு. கிழக்கு திசையில் ஆதிமலைக்கு நடுவே இருந்த மெல்லிய பிளவின் வழியை அப்படி சூரியனுடைய செந்நிற கதிர் அப்படி வெளிவர துவங்குதுங்க. பார்க்கும் கணத்தில் அப்படி ஒளி பெருகி அது எப்படி இருக்குன்னா அப்படி ஒரு வால் போல பாய்ந்து இங்கே வருது. கபிலர் அப்படி இமை கொட்டாமல் பார்க்குறாரு. எவ்வியூரின் கிழக்கு பகுதி இருளை 2 துண்டாக்கிருச்சுங்க. காண கிடைக்காத காட்சி தான். கபிலரோட வாய் அப்படியே முணுமுணுத்துட்டு இருக்கு. கபிலரின் நாடி நரம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்திருக்கு. மெய்மறந்து அப்படி 2 கையை அப்படி மேலே உயர்த்தி அந்த எவ்வியூரின் அடிவாரம் வர 2 திசைகளும் அவரது கரங்களில் நிழல் படர்ந்து அப்படி அசைஞ்சிருக்குங்க. கதிரவனை பார்த்து அவர் கையை ஒசத்தி அப்படி வணங்குறாரு. பெருங்குளவை ஒளி எவ்வியூர் முழுக்க அப்படியே மேலெழுந்திருக்குங்க. 4 திசை வாயில்கள்ல இருந்தும் பறைகள் முழங்கியிருக்கு. முழவின் ஓசையில் காடு நடுங்கியிருக்கு. மக்கள் எல்லோருக்குமே தங்கள் வீடுகளில் மேலேறி அப்படி குலவையிட்டு அந்த அருங்காட்சியை கண்டு மகிழ்றாங்க. துல்லியமான இடத்துல கபிலரை நிறுத்தி பாரி ஈரடி கீழே இறங்கி நின்று அப்படி அண்ணாந்து பார்க்குறாரு. பேரறிவின் தீச்சுடர் இதுதானா? நினைக்கும் போதே மெய் சிலிர்க்குது பாரி அப்படின்னு கபிலர் சொல்கிறாரு. கன நேரத்துக்குள்ள அந்த பிளவின் மேல் விளிம்ப சூரியன் தொட்ட உடனே அந்த ஒளி வால் இப்படி நீளமாக ஒரு வால் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது மறைஞ்சிருச்சுங்க. எங்கும் புலர் மஞ்சள் நிறம் நிரம்பிடுச்சு. கபிலர் அப்படியே உறைந்து போய் நிற்கிறாரு. மக்கள் கூட்டம் கூட்டமாக பாறையை நோக்கி வர தொடங்கிட்டாங்க. குளவி சத்தம் எங்கும் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. பாரி உச்சிப்பாறையின் மீது ஏறி கபிலரின் அருகில் வர்றாரு.
4 ஆண்டுக்கு ஒரு முறை தெற்கு ஓட்ட காலத்தின் 6ஆம் நாளில் ஆதிமலையில் உள்ள பெருங்கடவின் நடுவிலிருந்து கதிரவன் அப்படி மேலெழும்பி வருவார். நெருப்பு உருக்கி ஊற்றியது போல கண்ணிமைக்கும் நேரத்தில் நீளும் ஒளி இந்த வாள். அரை நாளைய நேரம் மட்டும் நீண்டிருக்கும். கதிரவன் ஒளி வாழை எவ்வியூரின் மேல் இறக்கி 3ஆம் நாள் தாங்க கொற்றவை கூத்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடக்கிறார். இது எப்போதும் இருக்காது, இந்த நாட்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறாரு பாரி. மக்கள் கூட்டம் அப்படியே உணர்ச்சி பெருக்கோட குலவையிட்டபடி நம்ம பாரி பின்னாடியே போகுது. அவங்க அரண்மனைக்குள்ள நுழையிற வர அப்படியே பார்த்துட்டே இருக்காரு கபிலர். இயற்கையை பற்றின வியப்பு பாரியின் சொல் கேட்ட கணத்தில் இயற்கை அறிவை பற்றிய வியப்பாகவே மாறிடுச்சுங்க. வானியல் வசப்படுவது தான் கணிதத்தின் உச்சம்னா கணிதம் வசப்படுவதில் அறிவின் உச்சம். நோக்கறிவு கொண்டு விண்மீன்களை கணித்தலும் கதிரவின் நகர்வை அளத்தலும் மனிதனின் அபார சாதனைங்க. இந்த சாதனைகளை சொந்தமாக்கி வைத்துள்ளவர்கள் மூவேந்தவர்கள். வானியலையும் கணிதத்தையும் தலைமுறையாக கற்று ஆளும் கணியர்கள் அவர்கள்ட்ட தான் இருக்கு. அதனால தான் நீரும் நிலமும் வானும் வேந்தர்களுக்கு வசம் இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள இந்த பேரறிவு சின்னஞ்சிறு வேளிர் கூட்டத்துக்கு எப்படி வசப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட அப்படியே தானே நினச்சி பார்த்து நின்றுட்டு இருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொற்றவை கூத்து தொடங்கின போது வேட்டூர் பழையன் சொன்னது கொஞ்சம் கபிலருக்கு நினைவு வருதுங்க. 4 ஆண்டுக்கு ஒரு முறை அறநாளிகை நேரம் மட்டும் நிகழும் ஒளிவாளின் கோல காட்சியை 4 நேரமும் தவறாமல் எப்படி இவங்க கணக்கிட்டாங்க? அடுத்தடுத்து எழுந்த கேள்வி கபிலரை ஒன்றா திக்கு முக்காட செஞ்சுருக்குங்க. ஏன்னா அடுத்த தடவை இப்படி வரும் அப்படி, அதாவது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரும், 4 வருஷத்துக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறது எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது இவருக்கு கொஞ்சம் சந்தேகம். கதிரவன் அப்படியே தகத்து மேலேறிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. திகைப்புல இருந்து நம்ம கபிலர் மீளவே இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடிலாம் சரி இறங்கலாம் அப்படின்னு பாறையை விட்டு கீழே இறங்குறாரு. அவரை அழைத்து போறதுக்கு வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஊரின் தென் திசைக்கு போயிட்டு மாளிகைக்கு வர்றதா சொல்லிட்டு அவர்களை நம்ம கபிலர் அனுப்பிடுறாருங்க. அவரை சந்திக்க காத்திருந்த மக்களுடன் அங்கங்க நின்று பேசியபடி கீழே இறங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொருவரும் அவருடன் பெரும் மகிழ்வை அப்படிதான் பகிர்ந்துகிட்டாங்க. தென் திசையின் அடிவாரம் சேர்ந்தவர் அரண்மனை நோக்கி நடக்க தொடங்குறாரு. பாண்டிய நாட்டு பெருங்கணியன் திசை வேலரின் நினைவு வருது. நீளும் நிழல் கொண்டு உலகை அளக்கும் அவரை கபிலர் தன் ஆசான்கள்ல ஒருவரா அவர் நினைப்பாரு. கண் சிமிட்டாத விண்மீனை போல வானத்தை பார்த்துட்டு இருக்கோம் வானியலாளர். தலைமுறையா சேகரித்த அறிவு சேகரத்தின் உறைவிடங்க. அந்த வான் உழவனின் தாழ் பணிந்து கபிலர் பாடிய கவிதை ரொம்பங்க. அவர் தம் முன்னோர்கள் கண்டறிந்து பெயர் சூட்டிய வெள்ளியை கண்டுதான் இன்று நாளும் நேரமும் கணிக்கப்படுதுன்னா பார்த்துக்கோங்களே. வானம் மிதந்துட்டு இருக்கும் ஒரு மாயத்தட்டு, கற்பனைக்கு எட்டாத பேரழகு. மனிதன் தனது அறிவால் அதை கணிப்பதுங்கிறது நம்ப முடியாத அதிசயம். தரன்னு தனது கையை இழுத்துக்கிட்டு போய் இயற்கையின் கூர்முனையின் எதிரில் துல்லியமாக நிறுத்திட்டாரு நம்ம பாரி. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. பெருங்கணியன் திசை வேளாளர் இந்த நாளில் தன்னோடு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பாரி அப்படி கட்டி அணைச்சிருப்பார். வேந்தர்கள் யாருக்கும் இல்லாத 4 அறிவும் கூழ் அறிவும் பாரிட்ட இருப்பதை நினச்சி ரொம்ப திகைச்சிருப்பார்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. திசைகள் மட்டும் திகைப்பை ஏற்படுத்தக்கூடியவை. திக்கு தெரியாத திகைப்பை நிலமும் கடலும் வானும் ஒவ்வொரு கணத்திலும் உருவாக்கும். அந்த திகைப்பை வெல்ல தெரிந்தவர்களே திசையாலும் கணிஞர்கள் தான். அதனால தான் அவர்கள் மனிதர்களை கண்டு ஒருபோதும் திகைக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாரியின் செய்கையை பெருங்கணியன் மட்டும் பார்த்துருந்தாரு, அப்பா கண்டிப்பாக திகைச்சிருப்பாரு அப்படின்னு எண்ணிட்டு அந்த இடைப்புற வீதியின் வழியே அப்படி திரும்பி நடந்துட்டு இருக்காரு நம்ம கபிலர். வானியலாளர்கள் தானே எப்போ மழை வரும், எப்போ புயல் வரும் இதெல்லாம் நமக்கு கணிச்சு சொல்லுவாங்க. அவங்க மழையை நம்ம மனிதர்களை பார்த்து நமக்கு பயமே இருக்காதான். அப்படிப்பட்டவர் அவர் கண்டிப்பாக பாரியை பார்த்தா கண்டிப்பாக பயப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் நடந்து வந்துட்டு இருந்தார் இல்லையா கபிலர், அப்போ எதிர ஒரு பெண் ஒருத்தி அப்படி கையை நீட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதையை மறக்கிறார். ஒரு வேற விலகி போக முயல்கிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு கபிலர் கொஞ்சம் நம்ம நகண்டு கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் நகண்டு கொடுத்துருக்காரு. அவள் இன்னொரு கையை நீட்டி உங்களை தான் நில்லுங்க அப்படின்னு வலப்புற வழியை அடைக்கிறான். பெருங்கணியின் இரு பக்கங்களும் கையை விரித்து நீளும் நிழலின் நகர்வுகளை தனக்கு சொல்லி கொடுத்தது கொஞ்சம் அவருக்கு நினைவுக்கு வருது. உள் மனதில் கணியனின் உருவம் அப்படி படிந்திருக்க அந்த கையை விலக்கி நடக்க முயன்றார். ஆனால் அந்த பெண்ணின் கை அவருக்கு இடமே தரல. மறித்த கை தட்டி நிற்கிது. மறுபடியும் அவர் கையை எடுத்து விட்டுட்டு இப்படி போக பார்க்குறாரு. அந்த பெண் விடலை. அப்போதான் மறுபடியும் கணியனின் நினைவில் இருந்து மீண்டும் அந்த பெண் உற்று பார்க்குறார் கபிலர். நேர்கொண்டு பார்த்த அந்த இளம்பெண்ணின் கண் அப்படி கோபத்தை கக்கியிருக்கு. அவர் தான் அவருடைய பாட வழியிலேயே ஒவ்வொன்றையும் சந்திக்கிறார்.
கண்ணை பார்க்குறாரு. ரொம்ப கோபமாக இருக்குது அந்த பெண்ணோட கண். எம்மா ஏம்மா நீ இப்படி விழிக்கிறேன், வலிய வேற மறிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு கபிலர். கபிலரின் கண்களே கூர்ந்து பார்க்குறா அந்த பெண். பாரியிடம் நட்பு கொள்ளும் தகுதி உம்மிடம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி கோபமாக கேட்குறா அந்த பெண். கபிலர் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு. நெஞ்சில் அப்படியே ஒரு கத்தியை வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். ஏம்மா ஏம்மா நீ இப்படி கேட்குற, நான் என்ன அப்படி தவறு இழைத்தேன் அப்படின்னு நம்ம பாரி கேட்டதுக்கு சாரி கபிலர் கேட்டதுக்கு மௌனத்தின் வழியே கபிலர் அதிர்ச்சியை அதிகப்படுத்துகிறான் அந்த பெண். எந்த வகையிலும் அவளுடைய கோபத்துக்கான காரணத்தை கபிலரால் கண்டுபிடிக்க முடியல அந்த நேரத்தில். எவ்வளவு பதற்றமான சூழ்நிலையிலும் கார்காலத்து இரவில் இங்கிருந்து பாலி நகருக்கு தேர் ஏறி செல்ல மாட்டார் பாரி, தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த பெண் கேட்குது. கபிலர் எதுவுமே பதிலே சொல்லாமல் அவரோட கண்களையே அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. கார்காலத்து இரவுகளில் மான்கள் இணை சேரும், தனது தேரின் ஒளி அவற்றின் இணக்கத்தை குலைச்சிடும் அப்படிங்கிறதுனால தேரில் செல்ல மாட்டான். ஆனால் உமது செயல் அதற்கு நேர் எதிராக இருக்கிறதே அப்படின்னு அந்த பெண் சொல்லுது. இளம்பெண் அது கடு சொல் கபிலருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன இந்த பெண் இப்படி சொல்லுது, மான் சேர்றத மான் சேரும்போது அதுகளுக்கே தொந்தரவு கொடுக்க மாட்டேங்கிறாரே பாரி, நம்ம யார் சேரும்போது நம்ம தொந்தரவு கொடுத்தோம், நம்ம யாருக்கும் ஒரு தொந்தரவும் கொடுக்கலையே அப்படின்னு கபிலர் நினைக்கிறாரு. மறுபடியும் அம்மா எனக்கு எதுவுமே நினைவில்லைம்மா, நான் செஞ்ச பிழை தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அழக ஆரம்பிச்சுட்டா, அப்படியே தேமி தேமி ஆரம்பிக்கிறா அந்த பெண்ணு. அழகிய பூக்காடாக இருந்த என் காதலில் புயல் வீசுறதுக்கு காரணமானதே நீங்கள் தான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். கலங்கி நிற்கும் உனது கண்கள் என்னை பதற வைக்கிதம்மா, எனக்கு கொஞ்சம் விளங்கும்படி சொல்வேன், நான் என்ன பண்ணினேன், உன் காதலுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உங்களால் தான் அவன் புகழின் உச்சியை அடைஞ்சிருக்கான். எனது கைகள் தழுவி கிடந்த அவனது தோளின் மீது இப்போது பாரியின் கை கிடைக்குது. புகழால் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறது என்னுடைய காதல் எல்லாம் அப்படின்னு மறுபடியும் அழுகிறான். நீ யாரம்மா சொல்கிற, உன்னுடைய காதலன் யாரம்மா அப்படின்னு கபிலர் கேட்டதுக்கு நீலன் என் காதலன் பெயர் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாரு. அப்போ தான் கபிலர் கொஞ்சம் பெருமூச்சு விடுறாரு. சின்னதாக கொஞ்சம் உதட்டு பக்கத்தில் சிரிப்பு கூட வருது. அவ்வளோ வேகம் குறையாமல் மறுபடியும் அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறான். சிறு கல்லை தாண்டுவதை போல இரு குன்றுகளை தாண்டி நினைத்த போதெல்லாம் என்னை பார்க்க வந்துடுவான். அடுத்த தெருவில் நான் இருப்பது தெரிஞ்சும் இன்னும் என்னை அவன் பார்க்கவே வரல. எத்தனை பெண்ணை பார்த்தாலும் அவனை பற்றி தான் பேசுகிறாங்க. என் நீலனின் பெயர் கொண்டே என் நெஞ்சை சுடுறாங்க. எனக்கு எவ்வளோ சங்கட்டமாக இருக்குது தெரியுமா, என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியலை அப்படின்னு அந்த பெண் சொல்கிறான். உன் காதலன் பற்றி பெருமை பேசினால் நீ மகிழத்தானே செய்யணும், எதுக்கு உனக்கு கவலை அப்படின்னு நம்ம கபிலர் கேட்குறாரு. மறுபடியும் ஆள ஆரம்பிக்கிறான். இந்த கேள்வியை நானே பலமுறை கேட்டுட்டேன், என்னால் விடை காணவே முடியலை. அவனது உறுதியை நன்கு அறிந்தவள் நான் தான், ஆனாலும் கைப்பற்ற அவனது கண் பார்வை கிடைக்காமல் நான் இப்போ தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த குறுக்கிட்ட கையை மடக்கி பக்கத்தில் இருந்த வீட்டின் திண்ணையில் போய் உட்கார்ந்துடுறான். நெஞ்சொடிந்து விழுவதை போல தான் இருந்துச்சு அவள் உட்காரும்போது. எங்களின் குன்று எவ்வளவு அழகானது தெரியுமா, யார் கண்பட்டதோ தெரியல. பொழுதெல்லாம் எங்கள் காதல் செழித்து வளர்ந்த அந்த நிலத்தின் அடிவாரத்தில் ஒரு தேர் நின்றது. கபிலர் கொஞ்சம் அப்படி துணுக்குட்டுறாரு. எனது மடி மீது தலை சாய்ந்திருந்தான். நான் தான் யாரோ ஒருவர் தேரிலிருந்து இறங்கி வேட்டுவன் பாறையில் கால் பதிக்கிறாரு அப்படின்னு நான் தான் சொன்னேன். எனது காதலின் அமைதியை எனது சொல் கொண்டே நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கண்ணீர் வழிந்தோடிது. அதாவது அவங்க ரெண்டு பேரும் அந்த வேட்டுவன் பாறையில இருந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம யார் அந்த தேர்ல இருந்து இறங்கினா, நம்ம கபிலர் தானே தேர்ல இருந்து இறங்கினாரு, அதைத்தான் அந்த பெண் சொல்றா. அதையும் என் வாயால ஒரு ஆள் இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டே அவன் பின்னாடியே நடந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த பொண்ணு. உடனே அப்படி கண்ணை அப்படி தொடச்சிக்கிட்டு அந்த பெண், குயில்கள் கூவும் அந்த மாமர நிழலில் இதழ் விட்டு நழுவி போன அவனது நான் மறுமுத்தத்துக்காக இன்னைக்கு முழுவதும் நான் காத்துட்டே இருக்கேன். அவன் வரவே இல்லை. மறுநாள் அவன் ஊருக்கு போனான். வந்திருப்பதற்கு காலில் அடிபட்டுள்ளது. நீ எவ்வியூருக்கு போ அப்படின்னு 2 நாளில் நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். கொற்றவை விழா முடியும் வரை நம்ம அங்கே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொன்னான். இது எதுவுமே அவன் பண்ணலை. ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவன் மாட்டிக்கு போயிட்டான் சத்தம் இல்லாமல். நான் அவனை தேடிட்டு இருக்கேன், அவனை பார்க்கவே இல்லை. அவனை பார்க்கறதுக்காக நானும் இங்கே எவ்வியூருக்கு வந்துட்டேன், அது கூட அவனுக்கு தெரியலை. அவன் எவ்வளோ புகழோட உச்சியில் இருந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே அழ ஆரம்பிக்கிறான் அந்த பெண். கபிலர் தனது கதையை தானே அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு.
எனது காலடிக்கு பின்னாடி ஒரு காதல் நடந்துட்டு வந்திருக்கே. இவ்வளவு அழகிய இளம்பெண்ணின் இதழ் முத்தம் விலக்கி வந்தவனாவே தசை பிறண்ட பின்னும் என்ன தாங்கி வந்திருக்கானே அப்படின்னு கொஞ்சம் நீலன் மீது மதிப்பு இன்னும் கூடியது. ஏன்னா அந்த பெண்ணுக்கிட்ட அவருக்கு தசை பிடிப்பாயிருச்சு, நான் தான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதி வழியில் வந்து வழி மறிச்சதுக்கு அதையும் நினச்சி பெருமை கொள்கிறாரு நம்ம கபிலர். மறுபடியும் அந்த பெண் தொடர்றா. என்னுடைய தோழிகள்லாம் என்ன உன்னுடைய காதலன் என்ன வரலையா, வர வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு நான் வந்து வாய் பொத்திட்டு இருக்காம எனது காதலன் வந்து வருவான், கபிலன் அப்படிங்கிற ஒருத்தர் காலொடிஞ்சு கிடக்காராம், அவரை அழைச்சிக்கிட்டு வரணுமா, 2 நாள் ஆகும்னு என்னை வந்து அனுப்பிட்டான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே நம்ம கபிலன் மகளே அப்படின்னு அணைச்சி பிடிச்சி மறுபடியும் கதை கேட்கணும் போல இருந்திருக்கு அவளுக்கு. உடனே வந்து மறுபடியும் சரி சொல் மகளே இன்னும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கபிலர். எல்லாம் என் போதாத காலம் ஐயா, எதை சொன்னாலும் அது சிக்கலாக மாதிரி தான் போகுது. நான் சொன்ன சொல் வந்து பாரியின் காதுக்கு போயிருச்சான். உடனடியாக என்னை மாளிகைக்கு அழைத்து சென்று விசாரித்தார். நான் கபிலருக்கு கால் ஒடிந்ததால் எனது காதலின் நாள் ஒடிந்த கதையை சொன்னேன். அவ்வளவுதான். இரவோடு இரவாக பாரியே புறப்பட்டு புலிவால் குகைக்கு போயிட்டாரு அப்படின்னு அந்த பெண் சொல்லுது. அதாவது இந்த பெண் சொன்னதுனால தான் இவர் உடனே வந்து புலிவால் குகைக்கு போயிருக்காரு நம்ம கபிலரை சந்திக்க. கபிலரை தோளில் வச்சு அழைச்சிட்டு வந்திருக்காரு கால் உடைஞ்சதுனால. இப்போல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதை. உடனே கபிலருக்கு அப்படியே வியப்பே அதிகமாயிருச்சு, உச்சத்துக்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தன்னை ஒரு கை பிடித்து நீலன் அழைச்சிட்டு வந்தது போலவே மறுகை பிடித்து இவளும் அழைச்சிட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகிழ்ந்து நிற்கிறாரு, அப்படியே மெய் மறந்து. போதாத காலத்தை புலம்பி தேயா தீர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கபிலரை பாரி தனது தோளில் ஏற்ற என்ன தனது நெஞ்சில் ஏற்றி வைத்திருந்தவன் எங்கே சென்றானோ எனக்கு தெரியலை அப்படின்னு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சொல்கிறான். ஊரே பேசுது. நேற்றிரவு அவனுக்கு 60 கறி விருந்து படைக்கப்பட்டதான். உள்ளங்கையில் கஞ்சி காய்ச்சி அவனது உதடு விலக்கி ஊட்டிவிட்ட எனது அன்புக்கு இணையாகுமா இந்த உலகு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏன் அன்பை அவன் மறந்துட்டான். அந்த கொடியவனை நம்ம இப்போ என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அந்த பெண் வந்து கேட்குது. கன நேரமும் தாமதிக்காம நம்ம கபிலர் சொல்கிறாரு, அது தெரியாமல் தான் நானும் விழிச்சிட்ருக்கேன். நான் தங்கியுள்ள இடத்துல என்னோடு தான் அவனும் தங்கியுள்ளான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மயிலா மயிலா மயிலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒருத்தி பேரை சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான். அந்த பெண்ணுக்கு நள்ளிரவு பூக்கும் மயிலை மலர் ரொம்ப பிடிக்குமா. முழு நிலா நாளில் மயிலம்பூச்சூடி அவள் மீது காதல் கொண்டானா. இன்று எப்படியாவது அவளை பார்க்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரியாமல் நான் கேட்டதா அரண்மனையில் சொல்லிட்டு மயிலை மலரை கொண்டு வந்து வச்சிருந்தான். இன்னைக்கு காலையில் அவளுக்கு சூட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம கபிலர். உடனே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வெட்கமும் ஆசையும் அப்படியே பீறிட்டு வந்துருச்சு. ஆடையை உடனே எடுத்து அப்படி கண்ணீரை வந்து அப்படி தொடச்சிக்கிட்டு அதையும் மீறி கொஞ்சம் சிரிப்பு கூட வருது. மகிழ்வை மறக்க கொஞ்சம் மெனக்கடுறா, ஆனால் முடியலை. கண்ணீர் வெடித்து காதலாக மாறும் அந்த அதிசயத்தை அருகே இருந்து அப்படி கழித்தபடி நம்ம கபிலர் பார்த்துட்டே இருக்காரு. விடுமையா கையை அப்படின்னு என்ன கையை பிடிச்சிட்டு இருந்தாரா அழுததுனால. விடுமையா கையை, இன்னொரு நாளும் உம்மால் வீணாகி விடக்கூடாது, நான் அவரின் கையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கபிலர் கையை உதறிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான் மயிலா. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. நீலன் சொன்ன பெண் வந்து இந்த பெண் தான் மயிலா. இவங்க தான் வந்து மொத வந்து கபிலருங்க தேரில் விட்டு இறங்குனதோட பார்த்துருக்காரு. இதே ஒரு வயதானவர் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே நீலன் ஓடி வந்திருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. அப்படி இருந்து இவ பாதியில் விட்டுட்டு போகிறாளேன்னு பாதியில் வந்து வழிமறித்து பேசுனதுக்கு நீ போ, அவருக்கு கால் உடஞ்சிருச்சு, நான் கொண்டே விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ அழுதுகிட்டே வந்து எவ்வியூருக்கு வந்து புலம்பியிருக்கா, யாரோ ஒருத்தருக்கு கால் உடஞ்சிருச்சு, என் காதலை வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் வருவான்னு. அது பாரியோடைய காதுக்கு போய் பாரி உடனே வந்து நம்ம கபிலரை வந்து தோளில் தூக்கிட்டு வந்துட்டார். இதெல்லாம் இந்த பெண்ணால் தான் நடந்திருக்குங்க. சரி, இப்போ ஒரு புறம் இருக்கையில் இப்போ நம்ம கபிலர் வாட்டிக்கு வந்து அந்த பெண்ணிட்ட உன்னுடைய காதல் உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீலனை சொல்லிட்டாரு. நிஜமாவே இந்த பெண்ணை பார்க்கறதுக்காகத்தான் நீலன் கிளம்பி போயிருக்காரா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் இருக்கிறா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள். நன்றிகள்.